சுடலை ஈசன் வேதியர் அருகே வந்தார். அவர் கையில் வைத்திருந்த தீபத்தட்டை பிடுங்கி ஓங்கி செவிட்டோடு அடித்தார். ஏண்டா இந்த கத்துக்கிற அடிவிட்டு அந்தனர் அழுது புலம்புகிறார். அம்மா பகவதி, உன்னை மறந்தாலும் உன்னை மறப்பதில்லையே தாயே, வணங்குவதற்கு மறப்பதில்லையே தாயே. அல்லும் பகலும் 60 நாளையும் உன்னையே பூஜித்துக் கொண்டிருந்த என்னை யார் ஒரு 5 வயது குழந்தை தீபத்தட்டை பிடுங்கி என்னை அடித்து விட்டானே. அம்மா பகவதி, என்னை அடித்த குழந்தை யார் என்று பார்க்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் பகவதி. அந்தனர் அழுது புலம்பிய உடனே பகவதி பார்த்தாள். என்னடா இது, நம்முடைய கோட்டையிலே நமக்கு பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் அடிக்க வேண்டுமானால் அவ்வளவு துணிச்சல் யாருக்கு இருக்கிறது? மறுநாள் தினத்திலே ஊரு சுற்றி பார்த்து வருகிறாள். 4 தெருக்களையும் சுற்றி நடுத்தரு வீதியாக வரும்போது சுடலை ஈசன் 5 வயது குழந்தையாக வடிவமெடுத்து நடுவீதியிலே நின்று விளையாடிக் கொண்டிருக்கிறார். அருகே வந்தார். பகவதியால் என்ன கேட்கிறாள்? யாரடாவ சிறுவையிலே யாருமற்ற நள்ளிரவில் ஒருவரிலா நேரத்திலே ஒற்றையிலே நிற்பதென்ன, ஊரு என்ன பேரு என்ன உண்மையுடன் சொல்லிடுவார். தாய் பேரு தந்தை பேரு தந்தை பேரு சொல்லிடுவார். தாயின் பேரு தந்தை பேரு தன் பேரு சொல்லிடுவார். மைந்தா, நீ யாரப்பா? உன் ஊரு பேரையெல்லாம் எனக்கு விளக்கமாக சொல். பகவதி சொன்னவுடனே பாலகன் மாயாண்டி என்ன எண்ணுகிறார்? அம்மா பகவதி, நான் யாருன்னு தெரியும்னு ஆசைப்படுறேன். நான் யாருங்கிற விவரத்தை சொல்றேங்க. தாயே பகவதி, பிறந்ததுதான் கைலாசம், பிறந்ததுதான் கைலாசம், வளர்ந்ததுதான் தில்லைவனம். பெற்றாளே பார்வதியாள், பேர் கொடுத்தார் பரமசிவம், வளர்த்தாளே வரப்பேச்சு வந்தே நம்ம உந்தனிடம். என் பேரு மாயாண்டி, ஏற்றதொரு பகவதியே, வளர்ப்போர்க்கு பிள்ளையாக வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வந்தே நம்ம இந்த இடம். வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வளர்ப்பவர்க்கு பிள்ளையாக வந்தே நம்ம இந்த இடம். தாயே பகவதி, நான் பிறந்தது கைலாசம், நான் வளர்ந்ததெல்லாம் தில்லைவனம். என்னை பெற்றாள் பார்வதி, பேர் கொடுத்தார் பரமசிவம், வளர்த்தாள் வனப்பேச்சு வந்திருக்கிறேன் உன்னிடத்திற்கு. என் பேரு மாயாண்டி, நான் வளர்ப்போருக்கு பிள்ளையாகத்தான் வந்திருக்கிறேன். வளர்ப்பவருக்கு பிள்ளையாகத்தானே வந்திருக்கின்றார். ஆமாமா. அப்படியேனா வந்த மகன் என்னை விட்டு போக வேண்டாம் அப்பா. அந்த பார்வதிக்கு மகனானால் இந்த பகவதிக்கும் நீ மகன்தானே, அந்த பரமசிவனுக்கு நீ மகனானால் இந்த பகவதிக்கு மகன்தானே. பார்வதி உன்னை பெத்தா என்ன, இந்த பகவதி நான் உன்னை பெத்தா என்னையா? என் ராசா, என் வீட்டுல என் பக்கத்துலதான்ப்பா இருக்கணும். அம்மா பகவதி, போகக்கூடாது மகனே, என் பக்கத்துலதான் இருக்கணும்பா. தாயே, உன்னுடைய கோட்டையிலே நான் காவலும் கட்டுமாக காக்க வேண்டுமானால் நான் கேட்டதை கொடுத்தா உன்னுடைய கோட்டையை நான் காப்பேன். உனக்கு என்னப்பா வேணும்? வேணுங்கிறத கேளு அம்மா, நான் தர்றேன். உனக்கு என்ன வேணும்? தாயே, கேளு. உன்னுடைய கோட்டையிலே எனக்கு 7 நிலைய வேணும், ஏமசாம ஊட்டு வேணும், 6 நிலைய வேணும், ஊட்டு தருகிறேன். எனக்கு ஊட்டு போட்டு குடை கொடுக்க வேண்டும். அவ்வளவுதானே? அமதாயே, அப்படியா நீ கேட்டபடி அத்தனை உனக்கு நான் தருகின்றேனப்பா. நீ வந்த மகனட்டு என்னை விட்டு போகவே கூடாது ராசா. அம்மா பகவதி, 8வது வீடம் போட்டு ஏணி வச்சுட்டா மாலை சாற்றணும், உச்சியிலே கும்பகலசம் வைத்து உச்சி மாலை சாற்ற வேண்டும். அப்படியே செய்கிறேன். தாயே, உனக்கு பச்சரிசி சாதத்தை படப்பேற்றுவார்கள். எனக்கு பசி தாங்கும். எனக்கு பச்சரிசி சாதமானால் பசி பொறுக்கவே முடியாது. புழுங்கரிசி சாதம் தான் பட போடணும். ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரே படப்பாகத்தான் படைக்கணும். ஆமா, சைவ படப்பு என்றால் சாப்பிட முடியாது. உனக்கு முட்டையோட முருங்கைக்காயும் சேர்த்து போட்டுருவோம். ஆமா தாயே, எனக்கு ஏகப்பட்ட வழி கொடுக்க வேண்டும். அம்மை பகவதியாள் அருமை மகனான மாயாண்டி சுடலை ஈசனுக்கு எப்படி ஊட்டு போட்டு குடை கொடுக்கின்றார்? 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி, 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி, கும்ப கலசம் வைத்து மாலை தான் சாத்தி, ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு படப்பாய் படைத்தார். கருணையாதே ஒரு வாரணி, ஒரு வரணி
சுடலேசனுக்கு அம்மை பகவதியாள் சூலாடு சூலுப்பந்தை பாலாடு பாலுப்பந்தை கருங்கிடாய் செங்கிடாய் அத்தனை வலிகளையும் கொடுத்தார். அத்தனை வலிகளையும் ஏற்ற அழகு மகன் அம்மா பகவதி, ஈசான மூலையில் இருக்கின்ற 7 கிடாரம் திரவியமும் என்னுடைய காவல். தவளை குத்து 2000 இருக்கின்ற அத்தனை திரவியத்தையும் நான் காவலும் கட்டுமாக காப்பேன். நான் இருக்கும் போது இனிமேல் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் அம்மை பகவதி ஆழ்கோட்டையிலே காவலும் கட்டுமாக காத்து வரும்போது அந்த மலையாள தேசத்திலே யார் வாழ்ந்து வருகிறார்? மாகாளி பெரும்புலையன் வாழ்ந்து வருகிறார். மையோடு செமிழோடு மாந்திரீக தொழிலோடு பொல்லாத புலையன் என்று வேறு பெற்று வாழ்ந்து வரக்கூடிய அந்த புலையனுக்கு பாலால் குறையில்லை, பாக்கியத்தால் தாழ்வில்லை, செல்வ சிறப்புக்கு அவனுக்கு எந்த குறையுமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லாத ஒரு குறை. அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடா இருந்திருக்கு. ஆனால் பெரும்புலையனுக்கு மக்கள் பேரு இல்லாமல் பெரும்புலையன் மனைவி புலக்கொடியாள் தனக்கு குழந்தை இல்லை என்று கவலை கொண்டு கணவன் பெரும்புலையனை பார்த்தாள். எப்படி புலம்புகிறாள்? சுவாமி, என் கணவா மன்னவாரே, எனக்கு வாழ்ந்த அதிபதியே, என் கணவா மன்னவரே, எனக்கு வாழ்ந்த அதிபதியே, என் கணவா மன்னவாரே, எனக்கு வாழ்ந்த அதிபதியே, ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா, அன்றுக்கு இசைந்த பற்றா இசைந்த பற்றா, ஆசமன்னா நேசமன்னா நேசமன்னா, அன்றுக்கு இசைந்த பற்றா இசைந்த பற்றா, கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, கல்யாணம் ஆகியல்லோ கனக நாட்கள் ஆட்சி மன்னா, எந்தரத்து பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானாள் தாயானாள், பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயானாள் தாயானாள். சுவாமி, என்னோடு வாலிமணம் முடித்த பெண்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தை இருக்கிறது? இந்த கொடியவள் எனக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கவில்லையே. சுவாமி, நான் என்ன பாவம் செய்தேன்? பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியவர்கள் வரவே மாட்டார்கள், மதலை இல்லாத வாசலுக்கு மறையவர்கள் வரவே மாட்டார்கள். சுவாமி, இந்த கொடியவள் நான் ஒரு பாவத்தையும் செய்யவில்லையே. சுவாமி, கண்டிப்பா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா? காலம் சென்ற நாளையிலே காலம் சென்ற நாளையிலே கர்மம் செய்ய குழந்தை இல்லை, நிறை கொடுத்து தண்ணீரை அழகு இந்த அலம்ப மைந்தனில்லை, மழை பெய்த முத்தத்திலே மண்ணளைய மைந்தனில்லை, இல்லை மண்ணெடுத்த கையாலே மடிபிடிக்க மைந்தனில்லை, கரிக்கரைக்கும் தேங்காயே கரிக்கரைக்கும் தேங்காயே கையேந்த குழந்தை இல்லை, கரிக்கரைக்கும் தேங்காயே கரிக்கரைக்கும் தேங்காயே கையேந்த குழந்தை இல்லை, ஆசமன்னா நேசமன்னா என் அன்புக்கு செய்து பூவதியே, இந்த கொடியவள் நான் என்ன பாவம் செய்தேன்? போகும் வழி அடைத்தேனா? பொய் விரட்டு சொன்னேனா? யாருக்கு எந்த பாவம் செய்யவில்லையே. என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா? மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே, மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தில் பேரானே, மலடி என்று கேட்கும் முன்னா மன்னவரே வாழ்ந்தாலும் குற்றமில்லை, மலடி என்று கேட்கும் மன்னவரே குமாரே மன்னவரே கிருஷி மலடி என்று இனசனத்தில் பேராகிவிட்டேன். இந்த பாவி நான் என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு எந்த பாவம் செய்யலையே. அழுது புலம்பினாள் புலக்கொடியாள். பொம்பளைகளுக்கு வீட்டுல பிள்ளை இல்லைன்னா
அப்புறம் அழுது புலமாம என்ன செய்வாங்க? பெண்ணே புலக்கொடி, நீ கவலைப்படாதம்மா. சும்மா இருங்க, எப்படி கவலைப்படாம இருக்க? ஆண்டவனுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை கிடைக்கும். நானே பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு அழுதுட்டு கிடக்கு. தர்மம் செய்தாலாவது நமக்கு தர்ம பலன் கிடைத்து விடாதா என்று ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தார்கள். தர்மம் செய்தும் புலக்குடியாளுக்கு தர்ம பலன் செய்யவில்லை. உடனே புலக்குடியாள் அழுது புலம்போதை பார்த்தான் மாந்திரவாதி. நமக்கு ஆண்டவன் எப்போ ஒரு குழந்தையை கொடுக்கிறானோ அப்பதான் நமக்கு நிம்மதி என்று இவளும் வீட்டுல ஒரே கரகரன்னு கரைஞ்சுகிட்டு இருக்கா. பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு ஊருக்கு ஒரு புறத்திலே வந்து பெரிய ஆலமரத்தடியிலே வந்தான். தலப்பா தூண்ட விரிச்சான். கவலையோடு படுத்திருக்கிறான். ஆமா, மாந்திரவாதி மனவேதனையோடு படுத்திருக்கும் போது எங்கோ ஔவையார் விரதம் இருந்த மாவுருண்டையை களவெடுத்து சனி பகவானுடைய வாகனமாகப்பட்ட காக்கை அந்த ஆலமரத்திலேயே வந்து அமர்ந்தது. ஆலமரத்தில் அமர்ந்த காகம் தன் வாயிலே மாவுருண்டை இருப்பதை அறியாமல் காகம் வாயை திறந்து கத்தியது. காகத்தின் வாயில் அந்த மாவுருண்டை பெரும்புலையின் மீதே விழுந்தது. மாந்திரவாதி பார்த்தான். அந்த மாவுருண்டை எடுத்தான். மனைவிடத்திலே கொண்டு கொடுக்கிறான். பெண்ணே புலக்குடி, சுவாமி, நான் மனவேதனையோடு இருக்கின்ற நேரத்திலே எனக்கு மாவு கிடைத்திருக்கிறதம்மா. மாவா? இந்த மாவில் ஏதோ மகத்துவம் இருந்தாலும் இருக்கும். ஓஹோ, நீயே அறிந்து விடு. ஆகட்டும் சுவாமி. புலக்குடியாள் கணவன் வார்த்தைக்கு கடிந்து பேசாமல் அந்த மாவை வாங்கி புசித்தாள். மாவினுடைய மகத்துவத்தாலும் இறைவனுடைய அருளாலும் புலக்குடியாள் அன்று முதல் குளிவரந்து அருங்கிலியாள் கர்ப்பமுற்று இருக்கிறாள். 1 மாசமாகி 2 மாசமாகி பகவான் புண்ணியத்துல 10 மாதமாக இருக்கிறாள். 10 மாதமாகி பரிபூரண கர்ப்பமுற்று இருக்கும் போது ஆண்டவனுடைய அருளால் அந்த புலக்குடி நங்கையிற்கு அடிதொடியாய் வயலெழுந்து அடிதொடியாய் வயலெழுந்து அருங்கிலியாள் பெண்ணாளுக்கு அருங்கிலியாள் பெண்ணாளுக்கு குழிவிட்ட சத்தத்தோடு சத்தத்தோடு பெண் குழந்தை பிறந்ததம்மா. குழிவிட்ட சத்தத்தோடு அங்கே பெண் குழந்தை பிறந்ததம்மா. புலக்குடியாள் அழகான பெண்மகவை பெற்றெடுத்தாள். பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை தாலாட்டி பாலூட்டி பாராட்டி சீராட்டி சிறப்பாக வளர்த்து வருகிறார். அந்த செல்வ குழந்தைக்கு பெரும்புலையன் என்ன பேர் சூட்டுகிறான்? பெரும்புலையனுக்கு குலதெய்வம் இசக்கியம்மன். இந்த குழந்தை மாவின் காரணமாக கிடைத்த காரணத்தாலும் இசக்கியம்மன் பேரையும் சேர்த்து மாவிசக்கி என்று பெயர் கொடுத்து அழகாக வளர்த்து வருகிறார். அந்த மாவிசைக்கு பெண்ணாள் எப்படி வளர்ந்து வருகிறாள்? நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் நாளும் ஒரு நல்ல மேனியுமாய் ஒரு நல்ல வள்ளமுமாய் வளரும் பிறை நல்ல சந்திரனை போடும் வளரும் பிறை நல்ல சந்திரனை போடும் அந்த வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் வளரும் பிறை நல்ல சந்திரனை போல் வளர்ந்து வரும் அந்த தாதியர்கள் தாலாட்டு கேட்டிடுவாள். தாதியர்கள் தாலாட்டு கேட்டிடுவாள். அல்லது அப்பாணி கட்டி முத்தம் தந்திடுவாள். நடை வயிறு வண்டி உருட்டி நடை வயிறு வண்டி உருட்டி சகுனமாய் மாவிசைக்கு வளர்ப்பாராள். நடை வயிறு வண்டி உருட்டி கத்தி நடை வயிறு வண்டி உருட்டி அச்சுதமாய் வளர்ந்து வரா மாவிசைக்கு. அந்த மாவிசைக்கு பின்னால் நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து அழகாக வளர்ந்து 12 வயது பருவ பெண்ணாக திகழ்கிறாள். அழகு அழகு, அப்படி அழகு. அந்த மாவிசைக்கு எப்படி அழகுடன் இருக்கிறாள்? ஆற்றுக்கரு மணலை போலே ஆற்றுக்கரு மணலை போலே அன்னையுட கூந்தல்களாம் நிலாப்பீரையை கண்டது போல் நெற்றியுட தன்னழகாம் வேப்பிலையின் காயலிலே மேற்புருவ ரெண்டழகாம் பெண்டை போலி துள்ளுகின்ற எம்பீர கண்ணழகாம் எள்ளுப்பூவை போல நாசி இருபுதடும் கோவை பழம் முல்லை நல்ல அரும்பு போலே முல்லை நல்ல அரும்பு போலே மோகனமாம் பல்வரிசை முல்லை நல்ல அரும்பு போலே முல்லை நல்ல அரும்பு போலே மோகனம் பல்வரிசை. அந்த மாவிசைக்கு பெண்ணாள் 5 விரலழகும் அவரனற்று செயலில் 10 விரலழகும் பயிற்றனற்று செயலில்
மிகவும் அழகுள்ள பருவ பெண்ணாக திகழ்கிறார். அழகு சிலையாக இருக்கும் போது மாந்திரவாதி பார்த்தான், தன் மகளுக்கு தன்னழகு போதாது, அவளை தங்கநகையால் அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும், சடங்கு சாஸ்திரங்கள் எல்லாம் முடித்து பார்க்க வேண்டும் என்று பெரும்புலையை நினைக்கும் போது தற்சமயம் அவன் கையிலே பணமில்லை. எங்காவது திரவியங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று மாந்திரவாதி சிறுசுளை எடுத்தான், திருநாற்றி மேலே வரத்தினான், சிதம்பர சக்கர வரிந்தான், அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து பார்க்கும் போது எங்கே இருக்கக்கூடிய திரவியத்தை பார்த்தான். எங்கே இருக்கக்கூடிய திரவியங்களை கண்ணிலே கண்டான். ஆண்டி மாயாண்டி சுடலையீசன் காவலில் இருந்த 7 கிடாரம் திரவியத்தையும் பார்த்தான். ஆஹா, நமக்கு வாய்த்தா போல் வாய்த்திருக்கும் வான்கரும்பு பூஞ்சோலை. 7 கிடாரம் திரவியத்தையும் களவெடுக்க வேண்டும் என்று மாந்திரவாதி தன்னுடைய பூதங்களை அனுப்பி திரவியத்தை களவெடுத்து வரும்படி அனுப்பி வைத்தார். பொல்லாத பெரும்புரையின் பூதங்கள் எல்லாம் திரவியத்தை களவெடுக்க வரபோது ஆண்டி மாயாண்டி சுடலையீசன் காடு சுற்றி வேட்டையாட கட்டழகன் மாயாண்டி சென்று விட்டார். சுடலையீசன் இல்லாத நேரம் பார்த்து பெரும்புலையினுடைய பூதங்கள் எல்லாம் திரவியத்தை எப்படி களவெடுத்து வருகிறது. பூட்டை நல்ல முளைத்திட்டது, பூட்டை நல்ல முளைத்திட்டது, பூட்டை நல்ல முளைத்திட்டது, பூதங்களும் உடைத்திட்டது, பூதங்களும் பெட்டியை தூக்கிட்டது, பூதங்களும் பெட்டியை தூக்கிட்டது, பூதங்களும் போடம்மாவோடு பொக்கிச பெட்டியை தூக்கிட்டது, பூதங்களும் அங்கே பொக்கிச பெட்டியை தூக்கிட்டது, பூதங்களும் பூட்டை உடைத்தது, அடியோடு தூக்கிவிட்டது. ஏனேலோ பாடிக்கொண்டு மாந்திரவாதி பெரும்புலையிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது. பெரும்புலையின் வார்த்தான், வாய்த்தாப்போல் வாய்த்திருக்கு வான்கரும்பு பூஞ்சோலை. அருமை மகளான ஆவுசைக்கு பெண்ணாளை அங்கமெல்லாம் தங்கமாக அலங்கரித்து சடங்கு சாஸ்திரங்களை முடித்து மகிழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறான். காடு சுற்றி வேட்டையாட சென்ற மாயாண்டி திரவியத்தை பார்க்க வேண்டும் என்று வந்து பார்க்கும் போது பூட்டை உடைத்திருக்கிறது, பொக்கிசப்பெட்டியை காணவில்லை. 7 கிடாரம் திரவியம் களவெடுத்து போயிருப்பதை கண்டான் மாயாண்டி. பகவதியார் இடத்திற்கு வந்தான். அம்மா பகவதி, ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்னுடைய திரவியம் அத்தனையும் களவெடுத்து போயிருக்கிறது. களவெடுத்த கள்வன் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். மகனே மாயாண்டி, நம்முடைய திரவியத்தை களவெடுக்க வேண்டுமானால் வேறு யாரும் களவெடுத்திருக்க மாட்டாரப்பா. யாராக இருக்கும் தாய், உனக்கு தெரியாமல் இருக்க முடியாது. மலையாள தேசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மந்திரவாதி பெரும்புலையன் தான் களவெடுத்திருப்பார். அந்த பொல்லாத பெரும்புலை எப்படிப்பட்டவன் தெரியுமா? அம்மி தட்டி பறக்க செய்வான் 500 காதவழி, 500 காதவழி, உலகு தட்டி மறக்க செய்வான் 90 காதவழி, 90 காதவழி, வானத்தையே வெல்வ அழைப்பான், மணலை அவன் கயர் திரிப்பான், மணலை அவன் கயர் திரிப்பான், சமுத்திரத்தில் வாழ்நிறுத்தி சக்கரம் போல் சுழந்திடுவான், சக்கரம் போல் சுழந்திடுவான். பொல்லாத புலையனடா, புலையனடா, போக வேண்டாம் என் மகனே, என் மகனே, பொல்லாத புலையனடா, புலையனடா, நீ போக வேண்டாம் என் மகனே, என் மகனே. எந்த தேசம் போனாலும் தென் தேசம் போக வேண்டாம். அந்த பொல்லாத பெரும்புலையன் உன்னை கண்ணாலே கண்டுவிட்டால் சிமிழுக்குள்ளே பிடித்து அடித்து விடுவாரப்பா. என் திரவியம் போனாலும் நீ போகக்கூடாது மகனே. வடநாடு போனவர்கள் வருவாருண்டு போவாருண்டு, வருவாருண்டு போவாருண்டு, நாடு போனவர்கள் கீர்த்தி வெற்றி வருவாருண்டு, கீர்த்தி வெற்றி வருவாருண்டு, மேல்நாடு போனவர்கள் மேன்மை வெற்றி வருவாருண்டு, மேன்மை வெற்றி வருவாருண்டு, நாடு போனவாறு போனவாறு, நாடு போனவரை வர பார்த்ததில்லை, பார்த்ததில்லை. நாடு போனவாறு போனவாறு, என் மகனே கண்மணியே போக வேண்டாம் மகனே என்று சொன்னவுடனே பார்த்தார் சுடலேசன். அம்மா, அந்த பெரும்புலையின் மந்திரத்தையும்
மந்திரத்தையும் மாயாண்டியுடைய மந்திரத்தையும் மாந்திரவாதியுடைய மந்திரத்தையும் எண்ணி 8 நாளைகளே பார்த்தேன். எனக்கு வாழ்த்தி வரங்கொடு வல்லையத்தை கேள்கொடு. ஆமா உடனே பகவதியால் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் களவெடுத்தவனை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தவுடனே ஆமா மங்கை பகவதியால் அருமை மகனுக்கு வாழ்த்தி வரம் கொடுத்து வல்லையத்தை கேள் கொடுத்தாள். வரம் கொடுத்து ஒன்பரமை கேள் கொடுத்தாள். சுடலையீசன் பகவதியிடம் விடைபெற்றார். புறப்பட்டு வருகிறார். ஒத்த முறை தட்டிக் கொண்டு அடர்வன காட்டுப்பாதையாக வரும்போது இப்படியே சென்றால் மாந்திரவாதியை சந்திக்க முடியாது. மகுடிக்குழல் எடுத்து மகுடி செய்தார். அந்த அடர்ந்தவனத்தை வாழ்ந்து வரக்கூடிய பாம்புகள் எல்லாம் வருகிறது. நமக்கு பொருத்தமான பாம்பு நல்ல பாம்புதான் என்று நல்ல பாம்பை பிடித்தார். நாகதாளி கூடையிலே அடைத்தார். மாந்திரவாதி பெரும்புரையின் வாழ்ந்து வரக்கூடிய அரண்மனை பின்புற தெருவிலே வந்து 4 தெருவிலும் 4 கம்பம் நாட்டினார். நடுத்தெருவிலே பொன்னு கம்பம் நாட்டி பொன்னு கம்பத்திலே பூவை சூட்டி 1000 முழ கம்பத்திலே இருந்து சுடலையீசன் எப்படி பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். 4 தெருவாதிலே 4 கம்பம் நடுத்தெருவிலே பொன்னு கம்பம் 4 தெருவாதிலே 4 கம்பம் பொன்னு கம்பம் பொன்னு கம்பமதிலே பூவை சூடி பூமாலராதரை போல் ஆடுவாமே நீ ஆடு விளையாடு வளைந்தாடு சுழன்றாடுவாமே நெளிந்தாடுவாமே. சுடலையீசன் 1000 முழ கம்பத்திலே இருந்து பாம்பு விளையாட்டு காட்டுகிறார். சுடலையீசனுடைய பாம்பு விளையாட்டை பார்ப்பதற்கு அந்த வீதியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் எல்லாம் போவோரும் வருவோரும் வந்து விளையாட்டை பார்ப்போருமாக இருக்கிறார்கள். மாவுசைக்கு பெண்ணாளுடைய சேடி பெண்கள் எல்லாம் பார்த்தாள். அடியே மாவுசைக்கு, உங்கள் அரண்மனை பின்புற தெருவிலே ஒரு வயசான தாத்தா 1000 முழ கம்பத்திலே இருந்து அவ்வளவு அற்புதமாக பாம்பு விளையாட்டு காட்டுறாங்க. அவ்வளவு அழகா இருக்கா? எனக்கும் ஆசையா இருக்குடி. நல்லா பார்த்தவன் நானும் வர்றேன்டி. தாத்தா அம்பு உயரத்துல இருந்து பாம்பை என்னமா என்னைய கூட்டிட்டு போடி, எனக்கு ஆசையா இருக்குடி. பாக்க அவ்வளவு அழகா இருக்கண்ணே. அடியே மாவுசைக்கு, என்னடி என்னமா ஆட்டுறாருன்னு பார்த்தேன். 10 அடிக்கு மாடியிலிருந்து மாவுசைக்கு பெண்ணாளுடைய பாம்பு விளையாட்டை பார்க்கலாம். ஆகட்டும் வாங்கடி. புலக்கொடியால் வெற்றமகள் மாவுசைக்கு அழைத்துக் கொண்டு 10 அடிக்கு மாடியில் இருந்து சுடலையீசனுடைய பாம்பு விளையாட்டை காட்டுகிறார். மாவுசைக்கு பெண்ணால் மூக்கில் அணிந்திருக்கக்கூடிய வைரக்கல் ஒளிவானது மாயாண்டியுடைய முகத்தில் பளிச்சென மின்னல் ஒளி ஊன்றுபட்டது. என்னடா இது? இல்லாத ஒளிவு எங்கிருந்து வருகிறது? ஒளி வந்த திசையை நோக்கி பார்த்தார். அழகு சிலை மாவுசைக்கு பார்த்தார். ஆஹா, இவள்தான் புலையின் பெற்ற மகளா? பார்த்து விட்டேன். திரவியத்தை களவெடுத்த செல்வன் கூட்டத்தை கண்டுவிட்டேன். உடனே 1000 முழ கம்பத்தை விட்டு இறங்கினார். ஆண்டி பண்டார கிழவன் வடிவம் எடுத்தார். மாந்திரவாதி பெரும்புலின் அரண்மனையிலே வந்து எப்படி பிச்சை எடுக்க வருகிறார்? ஆலை போலவே அங்கங்கு தேடியே, ஆளிலை போலவே அங்கங்கு தேடியே, அரணடிவாதத்தை காணதாண்டிக்கு, அரணடிவாதத்தை காணதாண்டிக்கு, அம்மா மாவிதைக்கு வயற் பசிக்கு உடல் ஒதுக்கி தும்பி துடிக்கு அன்னம் போடம்மா மாவிதைக்கு அமுது போடம்மா, நீ அன்னம் போடம்மா மாவிதைக்கு அமுது போடம்மா, நீ அன்னம் போடம்மா மாவுசைக்கு அமுதம் போடம்மா, நீ அன்னம் போடம்மா மாவுசைக்கு அமுதம் போடம்மா. அம்மா செய் தாயே பிச்சை என்று பிச்சை கேட்கிறார். மாவுசைக்கு பார்த்தாள். ஐயோ பாவம், இந்த பண்டாரம் தகப்பனை பற்றி தெரியாதவராக இருப்பார் போல இருக்கிறது. 7 அடுக்கு பானை இறைக்கினாள். வர்ண பெட்டியில் வாரி வருகின்றாள் மலந்திரையை. மாவுசைக்கு முன்வாசலுக்கு வந்தானா மாயாண்டி பின்வாசல வந்து பிச்சை கேட்கிறார். முன்னும் பின்னுமாக மாவுசைக்கு பெண்ணாளை அலைய வைக்கிறார். பார்த்தாள் மாவுசைக்கு. ஏ கேட்டு பண்டாரம், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு? பிச்சை வாங்க வந்தவன் பிச்சை வாங்கி விட்டு போக வேண்டியதானே சனியனே, என்னை முன்னும் பின்னுமாக அலைய வைக்கிறாயே.
மாவுசைக்கு அட சீக்கிரம் சொல்லு கேட்டு சரிகனே. தாத்தா வித்தைக்கா வந்தேன். அப்புறம் எதுக்கு வந்த? என்ன பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உன் கட்ட கேட்டுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் இந்த கட்டைக்கு என்ன குறைச்சல்? தாத்தா உன்னை சுடுகாடு வா வாங்கு சுள்ளக்கரை போவோங்க, சரி. இடுகாடு வா வாங்கு இருந்த இடம் எப்போ சரையும் தொலைவான்னு எதிர்பார்க்க. அப்படியெல்லாம் நினைக்காத தாத்தா, பேத்தி. நீ பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொன்ன வார்த்தை என் தகப்பன் வெறுமுறை என் காதுல கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஈயாக பிறந்தாலும் உன்னை இருதுண்டம் செய்வான், நீ காற்றாக பிறந்தாலும் உன்னை கண்டதுண்டம் செய்வான். பேத்தி மாவுசைக்கு மாமன் பெரும்புலையன் வருவான், எப்போ வருவான்? மாமன் பெரும்புலையன் வருவான், வரட்டும். வருவான். அவன் மகளை மனம் முடித்து தருவான், எனக்கு மகளை மனம் முடித்து தருவான். அப்படி என் மாமன் பெரும்புலையன் வருவான், இங்கே வருவான், இப்போ வருவான். எனக்கு மகளை மனம் முடித்து தருவான், எனக்கு மகளை மனம் முடித்து தருவான். தாத்தா, பேத்தி, எங்க அப்பா வந்தாருன்னா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்றியா? உங்க அப்பா எனக்கு தானே உன்னை இப்படி பெத்து வச்சிருக்கான். தாத்தா, என்ன உனக்குன்னு அப்பவே எழுதி வச்சுட்டானே. இந்த தள்ளாத காலத்துல என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆமா பேத்தி, பேத்தி மாவுசைக்கு உன் மேல தாத்தாவுக்கு எம்போட்டு ஆசை தெரியும். எனக்கு தாகமாக இருக்கிறது, தண்ணீர் கொடு என்று கேட்டார். ஆமா. புலக்குடியாள் வெற்ற மகள் தண்ணீர் இல்லை என்று சொன்னாள். அடியே மாவுசைக்கு என்ன? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை சொன்னால் எனக்கு கொடுப்பாயா? ஆகட்டும் தாத்தா. அடியே மாவுசைக்கு தாத்தா, உன் தகப்பன் வெறுமுறையனுக்காக சரி. காராம்பசு பால் கறந்து வெள்ளிச்சம்பில் 7 அரைக்குங்கள் வைத்திருக்கிறாயே, தாத்தா, அதை கொண்டு வந்து கொடுத்தால் தாத்தா தாகம் தீர்ந்து விட்டு போவேன் என்றார். பார்த்தாள் மாவுசைக்கு, ஆமா. ஐயோ இந்த கிழட்டு பண்டாரம் யாரோ தெரியவில்லையே. இல்லையே. மாவுசைக்கு யோசித்துக் கொண்டிருக்கும் போது மாயாண்டி பார்த்தார். அடியே மாவுசைக்கு, என்னை யாரென்று அறியாமல் ஆண்டி பண்டாரம் கிழட்டு பண்டாரம் என்று மோசமாக பேசினாயே. நான் கைலாசத்தில் பிறந்த உண்மையானால், தில்லைவனம் சென்று சுட்டபினம் என்றது உண்மையானால், எண்ணி 8 நாளையிலே உன்னை கற்பழிப்பேன், எண்ணி 8 நாளையிலே கற்பழிப்பேன் என்று மார்கட்டி சபதம் செய்து மாயமாய் மறைந்து விட்டார். உடனே பார்த்தாள் மாவுசைக்கு, ஐயோ கிழட்டு பண்டாரம் சொன்ன வார்த்தை பலித்து விட்டால் என்ன செய்வேன்? என்ன செய்தி? அழுத கண்ணும் சிந்தையுமாக இருக்கும் போது பெரும்புலையின் சந்தையில் இருந்து வந்தான். ஆமா. நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாள். சபாய். உடனே பெரும்புலையின் மகளுக்கு 7 அறை கட்டி, 7 அறைக்கு இருப்பதற்கு தனியறை கட்டி, வைத்திருக்கிறார். ஈ போக வெளியில்லாமல் இரும்பு போக வெளியில்லாமல் கண்ணாடியாக அரண்மனை கட்டி வைத்திருக்கிறார். ஆமா. மாந்திரவாதி பெரும்புலையின் மகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் போது ஆமா. மாவுசைக்கு பெண்ணாள் 7 நாட்களாக விழித்திருந்தாள். சரி. 8வது நாளை எழுந்து தூங்கிவிட்டாள். சுடலை ஈசன் சொன்ன சபதப்படி அவளை கற்பழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வர்றார். ஈ போக வெளியில்லாமல் எறும்பு போக வெளியில்லாமல் கண்ணாடியாக அரண்மனை கட்டியிருக்கிறார். சிற்றெரும்பு ரூபம் கொண்டு சுவர் வழியில் ஊர்ந்து வந்து ஆமா. மாவுசைக்கு பெண்ணாளை எண்ணி 8 நாளையிலே கற்பழித்தார். சபாய். தெற்கே தலையும் வடக்கே காலுமாக படுத்திருந்தவளை வடக்கே தலையும் தெற்கே காலுமாக மாற்றி படுக்க வைத்துவிட்டு படுக்க வைத்து விட்டு காரியத்தை கனகட்சிதமாக முடித்த மாயாண்டி எப்படி 7 அறைக்கும் கீழே போனாரோ அதே மாதிரி 7 அறைக்கு மேலே வந்துட்டார். மாவுசைக்கு விடிந்து 8 மணி அளவு தூங்குறா. புலக்குடியாள் மகள் தூங்குவதை பார்த்து அடுகதவை தட்டினாள். கதவை தாழ்த்திறந்தாள் மாவுசைக்கு. அப்படியா? மகளுடைய அலங்கோலத்தை பார்த்து புலக்குடியாள் மகளை மாவுசைக்கு என்ன நடந்ததம்மா என்று அழுது புலம்பும் போது மாவுசைக்கு பெண்ணாள் கண்ணாடியின் முன்னே நின்று தன்னுடைய உருவத்தை பார்த்தாள். பெரும்புலையை பார்த்து எப்படி புலம்புகின்றாள்? எப்படி அழுது புலம்புகின்றாள்? எந்தகப்பா பெரும்புலையா என்ன மோசம் வந்ததடா, சண்டாளம் பண்டாரம் சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, சண்டாளம் பண்டாரம் சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, சண்டாள பண்டாரோ, சண்டாள பண்டாரோ, சொன்ன வார்த்தை வலித்திட்டதே, பண்டாரம் சொன்ன வார்த்தை பலித்திட்டதே, என்ன செய்வேன் என்றப்பா, ஏற்றதொரு உன் மகள் நான், என்ன செய்வேன் என்றப்பா, ஏற்றதொரு உன் மகள் நான், என்ன செய்வன் என்றகப்பா, என்ன செய்வன் என்றகப்பா, ஏற்றதொரு உண்மகளா. தலைமகளு கற்பொழிய தானே நீயும் வாழ வேண்டுமா? உனக்கு மையதற்கு செமனதற்கு மண்ணை விட்டு விதைத்து விடு, பொல்லாத உலையன் என்று வேறு விற்று வாழ வேண்டுமா? புலக்குடியாள் வெற்ற மகள் அழுது புலம்பினாள். மகளே மாவுசைக்கு, நீ பயப்படாதம்மா, பாட்டுப்பா. உன்னை கற்பழித்த அந்த கொடிய தெய்வத்தை நான் வெகு சீக்கிரம் பிடித்துக் கொடுக்கிறேன். மகளுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறான். ஆமா. மாவுசைக்கு பெண்ணாள் சுடலை இதன் முன்னியத்திலே 1 மாதமாகி 2 மாதமாகி
9 மாத கர்ப்பிணியாக இருக்கும் போது ஈத்தமிழா பட்டணத்திலே 7 வீட்டு மலையரசரும் 8 வீட்டு மலைப்பிள்ளையரும் காக்காட்சி மலையிலே கண்ணாடி சோலையிலே ஏற்ற வலியமார்கள் பயிர்கள் வைத்திருக்கிறார்கள். வலியமார்கள் வைத்திருக்கக்கூடிய பயிர்விளையை சுடலை ஈசன் காடு சுற்றி வேட்டையாட வந்தவர் பார்த்தார். இந்த பயிர்விளையை அளித்தோமானால் பெரும்புலின் ஈவிலக்க வருவான், பெரும்புலியை சந்திக்கலாம், அவன் மகளை பழி வாங்கலாம். இந்த எண்ணம் கொண்ட சுடலை ஈசன் பயிர்விளைகளை அளித்து அநியாயம் செய்கிறார். பழியமார்கள் எல்லாம் பார்த்தார்கள். பூச்சிகள் பயிர்வெளிகளை அழிப்பதை பார்த்தவுடனே மாந்திரவாதி பெரும்புலை ஈவிலக்கு அழைத்து வருகிறார்கள். மாந்திரவாதி பெரும்புலையின் ஈவிலக்கு வர வேண்டும் என்று புறப்பட்ட போது தன் மனைவி அழைத்தார். பெண்ணே புலக்குடி, திருசுலை எடுத்து வா, சிதம்பர சக்கரத்தை எடுத்து வா, பயிற்சிவினை எடுத்து வாடி என்று மங்கைக்கு கட்டளையிட்டார். புலக்குடி பார்த்தாள். சுவாமி, இன்று நீங்கள் மலங்காவுக்கு போகவே கூடாது. நான் சொல்லாத கனவு கண்டிருக்கிறேன். நீங்கள் ஈவிலக்கு சென்ற இடத்தில் இந்த கொடிய தேவாதை உங்கள் கையில் இருந்த திருசுலவை பிடுங்கி உங்களை விட்டோடு அடிக்க கனவு கண்டேன். ஒரு மகள் மாவுசைக்கு பெண்ணாலே நரபலி கொடுக்க கண்டேன். இன்று போகாமல் நாளை போகலாம் என்று அழுது விளம்பும் போது எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் மாந்திரவாதி மலங்காவு புறப்பட்டு வந்தான். பழியமார்கள் பெரும்புலன் கட்டளைப்படி அத்த பொருளையும் வாங்கி வைத்து எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாந்திரவாதி பெரும்புலன் ஈவிலக வேண்டும் என்று சிறுசுளை எடுத்தான். திருநாற்றி மேலே வரத்தினார். சிதம்பர சக்கரவன் அஞ்சன மை போட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது சுடலையீசன் எப்படி தென்படுகின்றார்? அங்கு இங்கு ஓடுகின்றார். அணை போலி அதிருகின்றார், பூனை போலி வழங்குகின்றார். செல்வாய்கிறான் பார்த்தாரே மாந்திரவாதி பார்த்தாரே மாந்திரவாதி படுபாவி தேவிரும்புலையா, நான் இருக்கக்கூடிய மலங்காவுக்கான ஈவிலக்கு வந்தாய். என்னை உயிரோடு விட மாட்டேன். அவர் ரயில் வைத்திருந்த சிறுசெலவை பிடுங்கி ஓங்கி செவிட்டோடு அடித்தார். அடிபட்ட பெரும்புலை அரித்தரையிலே சாய்ந்தார். அட சண்டாள தெய்வமே, நீ யார்? என்னை எதற்காக இப்படியெல்லாம் தொந்தரவு செய்கிறாய்? உனக்கு வேண்டும் என்பதை கொடுக்கிறேன். அத்தனையும் வெற்றுக்கொண்டு அண்ணனும் தம்பியும் இருக்கலாமே. தேவிரும்புலையா, அண்ணனும் தம்பியுமாக இருக்க வேண்டுமா? இந்த மலங்காவிலே எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும். கொடுப்பாயா? மாயாண்டி சுடலையீசனுக்கு மாந்திரவாதி பெரும்புலையன் அந்த மலங்காவிலே ஊட்டு போட்டு கொடை 8வது வீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாற்றி உச்சியிலே கும்பகலசம் வைத்து உச்சி மாலை சாற்றினார். கருணை ஒருவரனே, கரும்பன்றி ஒருவரனே, அத்தனை வலிகளையும் அத்தனை ஆண்டி என்ன சொல்லுகின்றார்? தேவிரும்புலையா, இந்த பலிகள் எல்லாம் எனக்கு ஏற்காது. எனக்கு நரபலி வேண்டும். ஒருவனுக்கு ஒரே மகளாத்தா இருக்கணும், தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும், பிள்ளை சூரியாக இருக்க வேண்டும். 9 மாத கர்ப்பிணியை கொண்டு வந்து நீ எனக்கு ஊட்டு பூஜை கொடுத்தையானால் 3.25 நாளைக்கு உன்னுடைய சிமிழுக்குள் அடிபடுவேன். உன் வீட்டில் இருக்கிறாளா நீ பெற்ற மகள் மாவுசைக்கு, அவளை கொண்டு வந்து எனக்கு வழி கொடு. பிச்சைக்கு வந்தேன், உன் பெண்மகளை கண்டேன். கஞ்சி வாங்க வந்தேன், நீ பெற்ற கண்மணியை கண்டேன். தேவிரும்புலையா, எனக்கு நேரம் தவறுகிறது. உன் மகளை கொண்டு வந்து நெஞ்சுகேறி பலிகொடு என்றார். திரும்பும் மகள் பெரிதல்ல, மந்திரம் தான் பெரிது. மகளை அழைக்க வேண்டும் என்று வந்தார். மகளையும் அவுசைக்கு நம்முடைய மலங்காவிலே நம்முடைய குலதெய்வத்திற்கு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கிறேன். நீ அந்த காவு பூஜை வார்த்தையானால் அழகான கண்மணியை பெற்றெடுப்பாயம். அப்பா, 9 மாத கர்ப்பிணியாகப்பட்ட நான் ஊட்டு பூஜை பார்க்கலாம். நான் காவு பூஜை பார்க்க வேண்டாம், எனக்கு கண்மணியும் பிறக்க வேண்டாம், வரமாட்டேன் என்றாள். உடனே மாந்திரவாதி அஞ்சன மையெடுத்து அருமைமகள் நெற்றியிலே அணிந்தார். வரமாட்டேன் என்று சொன்ன மகள், அப்பா நான் வருகிறேன் என்று புறப்பட்டார். தண்டியிலே அலங்கரித்து தலைமகளை அழைத்து வந்தார். மகளே மாவுசைக்கு, நீ ஈரத்திலிருந்து பார்த்தால் உன்னை ஈரடலுக்கு ஆகாதம்மா. உனக்காகவே பரன் கட்டி வைத்திருக்கிறேன். அந்த பரன் மீதிருந்தே நீ தெய்வத்தை தரிசிக்கலாம். மகளை பரன் மீது அமர வைத்துவிட்டு கத்தாளனார் கிழித்து வந்து மகள் கைகால்களை கட்டுகிறார். மாந்திரவாதி பெரும்புலையின் பெற்றெடுத்த மாவுசைக்கு எப்படி புலம்புகிறாள்? எந்த சண்டாளா என்ன மோசம் செய்ய போறா? எந்த ஒரு தேவாதைக்கும் என்னை பலி கொடுக்க போறான்? எந்த ஒரு தேவாதைக்கும் என்னை பலி கொடுக்க போறான்? எந்த ஒரு தேவாதைக்கும் என்னை பலி கொடுக்க போறான்? எந்த ஒரு தேவாதைக்கும் என்னை பலி கொடுக்க போறான்?
என்னை கொண்ட 8ஆம் நாளில் உன்னுடைய கோட்டையில் எள்ளுங்குறுக்கு நிறந்து முளைக்கும் கொள்ளிக்கு பிள்ளையற்று கொடி முடிந்து போவாயடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. பதறுதடா மேரியெல்லாம் படுவாவி விரும்புலையா. பதறுதடா மேரியெல்லாம் படுவாவி விரும்புலையா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. அருவாளை பார்க்கும் போது அங்கமெல்லாம் பதறுதடா. வாழை எருவாளை பார்க்கும் போது பதறுதடா அமேயெல்லாம் அழுது புலம்பினாள். மந்திரவாதி மகள் என்று கூட பார்க்காமல் கத்தாளினாரால் கைகால்களை இறுக்கி கட்டினான். பெரிய தலைவாளை இலை விரித்தான். மாயாண்டி சுடலை ஈசனை அமர வைத்தார். கையிலே பாலை எடுத்தான். மகளுடைய நெஞ்சை கீறினான். ஈரக்குல தாமரக்காய் எடுத்து வைத்தான். மாயாண்டிக்கு கர்ப்பத்தை கீறி மாவோடு கொடியோடு மதலை எடுத்து வைத்தார். சுடலை ஈசன் மாவுசைக்கு பெண்ணாளை பலியேற்றார். அடே விரும்புலையா, உன் கட்டளைப்படியே உன் மகளை எனக்கு ஊட்டு பூஜை கொடுத்து விட்டாய். 3.25 நாளிகைக்கு உன்னுடைய சுமிழுக்குள் அடிபடுகிறேன். மாந்திரவாதி சிமிழில் மாயாண்டி அடைபட்டார். அடைபட்ட சிமிழை பெரும்புலையின் நீலகண்ட இடத்திலே கொண்டு தாழ்த்துவிட்டு அரண்மனைக்கு வர்றான். இங்கு புலக்குடியால் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று நீலகண்ட இடத்திலே வந்து தண்ணீர் கோருகிறாள். மாயாண்டி அடைபட்ட சிமிழ் குடத்து தண்ணீருக்குள்ளே வந்துவிட்டார். தண்ணீர் குடத்தை இறக்கினாள். தன் கணவனுக்கு சாதம் வைத்தாள். படுவாவி ஒருவாய் சாப்பாடு கூட சாப்பிட்டிருக்க மாட்டான். குடத்துக்குள் வந்த சிமிழ் குடத்தை விட்டு துள்ளி வெளியே வந்து விழுந்தது. பார்த்தான் மந்திரவாதி, ஐயோ அங்கு தாழ்த்து விட்டு வந்த பொல்லாத தேவாதை இங்கு வந்து விட்டானே. 3.25 நாளில் என்ன கழித்தால் மோசம் நடக்கப் போகிறதோ என்று கால்கைகள் எல்லாம் நடுநடுங்கினான். அந்த சிவளை எடுத்தான். கட்டுப்பொட்டியில வச்சு கட்டினா. உயரத்தை கட்டி தூக்கிட்டான். 3.25 நாளி கழித்தது. சிவில் அது வெடித்திட்டது. பாய்ந்த மாயாண்டி பொல்லாத புலையனையோ பேயாண்டி பலியேற்ற திரவியத்தை களவெடுத்த கல்வனையும் கருவறுத்தா. மந்திரவாதி வம்மூசத்தை மாயாண்டி கருவறுத்தா. திரவியத்தை களவெடுத்த கல்வன் கூட்டத்தை கருவறுத்த மாயாண்டி அங்கிருந்து புறப்பட்டார். பகவதியால் இடத்திற்கு வந்தார். அம்மா பகவதி, என்னுடைய காவல் இந்த திரவியத்தை களவெடுத்த கல்வனை கருவறுத்து விட்டேன். உன்னுடைய திரவியத்தை உடத்திலே ஒப்படைத்து விட்டேன். இதுவரை உனக்கு மகனாக இருந்தேன். இனி வணங்குவோருக்கு தெய்வமாக காட்சியளிக்கப் போகிறேன். பகவதியிடத்திலே விடைபெற்றார். மாயாண்டி எங்கே புறப்பட்டு வருகிறார்? குபுகுவென்று அருவி விழும் குற்றாலம் தீர்த்தமாடி நாகரையும் வயமணி அடிபணிந்து அங்கிருந்து பயணமான சுடலை கண்ணே அருவியிலே நீராடி குற்றாலநாதையும் கல்வாய்மணி அம்பிகை அடிபணிந்து விட்டு அங்கிருந்து பயணமாகி எங்கே புறப்பட்டு வருகின்றார்? பொன்காசி விளையும் அந்த தென்காசி விளக்க விட்டு வேண்டு கன்று ஏகி வாரகுடையை நெல்லு தனுக்கடண்டி ஏகி வார குடலை பட்டி விளக்க விட்டு ஏகி வார மாயாண்டி தாயே ரங்க விளங்காம சொல்லுப்படி போட்டு செம்மப்புதூர் நன்னகரம் அங்கே நன்னகரம் சிறப்புடனே வந்து சேர்ந்தார். செப்புதூர் சுடலை ஈசன் செமப்புது நகரத்திலே வந்து அக்கினி முத்தாள் துணையோடு தாயும் நல்ல மகனுமாக தாயிருந்து கொள்ளுவீந்தாரையும் நல்ல மகனுமாக தானே மருந்தாள் சுடலை ஆண்டி மாயாண்டி சுடலை ஈசன் செம்மப்புது நகரத்திலே வந்து ஊருக்கு ஒருபுறத்தில் உற்றதொரு வீதியிலே அக்கினி முத்தாள் துணையோடு
அங்கு உள்ள சத்திரவுள்ள மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி சீரும் சிறப்பும் செல்வத்துறப்போடு தாயும் மகனுமாக சிறப்பாக காவல் காத்து வாழ்ந்து வாரா